ஆனால் குமார் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து அப்படியே ஒரு மாதிரி சுயநினைவு இல்லாத மாதிரியே இருக்காரு. நம்ம பேர் சொல்லி கூப்பிட்டா மட்டும்தான் என்ன அப்படின்னு கேட்குறாரு. மற்றபடி மற்ற சிந்தனையில அப்படியே ஒரு மாதிரியாவே உட்காந்துருக்காருங்க. ராஜுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா பண்ணுறதுங்கிற மாதிரி அவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. காலையில் நல்லாவே விடிஞ்சிருச்சுங்க. என்னடா இப்போ இதை போயிட்டு யார்ட்டடா நம்ம சொல்கிறது போகிறதுங்கிற மாதிரியே ராஜு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு அண்ணன் வராருங்க. அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு வாரம் ஃபுல்லாகவே யாரோ கூப்பிட்ற மாதிரியும் சவுண்டு போடுற மாதிரியும் அழுகிற மாதிரியும் கேட்டுக்கிட்டுச்சு. நம்ம பக்கம் யாரோ இந்த தங்கியிருக்கவங்க வந்து ஏதோ பிரச்சனை அங்கனால அழுகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். நேற்று ஒரு சம்பவம் எங்களுக்கு நடந்தது, குமாருக்கு நடந்த சம்பவத்தை அப்படியே பக்கத்து அந்த அண்ணன்ட்ட கூப்பிட்டு சொல்லும் பொழுது அவரும் குமாரை கூப்பிட்டு என்ன நடந்தது என்னன்னு கேட்கும்போது அவரால் சரியாகவே பதில் சொல்ல முடியலங்க. ஒரு மாதிரியாகவே உட்காந்துருக்காரு. அதாவது நம்ம கேள்வி கேட்டால் மட்டும்தான் அவர் பதில் சொல்கிறாரு, மற்றபடி அவர் பழைய மாதிரி இல்லை, அந்த ஒரு மாதிரியாகவே இருக்கிறாரு. ஒரு அக்கா வந்து இது மாதிரி கொஞ்சம் தூரத்தில் கோயில் ஒன்று இருக்குது, அந்த